அஸ்ஸலாமு வெல்கம் டு பினூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவும் சுலபமாக செய்யக்கூடிய சிக்கன் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். இங்கே நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் செய்து எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தக்காளி 4 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இனி அடுத்ததாக 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் சிக்கன் மசாலா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இனி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இனி அடுத்ததாக தேங்காய் எண்ணெய் இருந்தால் இதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இனி அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும், அதிகமாக தண்ணி சேர்த்து வேண்டாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கையாலே நல்லா இந்த மாதிரி மசிச்சு விடுங்க. எல்லா மசாலாவும் நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இனி இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டுருங்க. விசில் போட்டதுக்கப்புறமா நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இனி ரெடி பண்ணி வச்ச குக்கர் அதில் வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுங்க. இப்போ விசில் எல்லாமே நல்லா அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கிரேவி பக்குவத்தில் இருக்கும். இனி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இனி அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் கிரேவியை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஹை ஃப்ளேமில் இதை நல்லா வற்ற விடுங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இனி ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி ட்ரையாக வேணும்னா இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை உங்களுக்கு கிரேவி பக்குவத்தில் வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இனி கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை தூவி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா பருப்பு கடையல், ரசம், பாசிப்பருப்பு கடையல் இது கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பினூஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.